ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ விஜய் ஒரு ட்ராமா போட்டுட்ருக்கிறாரு ராஜிக்கிட்ட. ஆமாங்க, விஜய் பார்த்தீங்கன்னா மல்லியை எப்பவும் வெறுக்க மாட்டாரு, அது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ தற்காலிகமாக மல்லி சொல்கிற பேச்சையும் கேட்காம வெண்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு தொலைச்சிட்டாலே அந்த கோவத்தில் தான், பயங்கர கோவத்தில் தான் இருக்காருங்க. ஆனால் அதுக்காக மல்லியே பழைய மாதிரி முழுசா அன்பு காட்டாம வெறுக்கிற விஜயா இன்னும் மாறல. ஆனா இந்த ராஜி, நிஷா, கதிரேசன் இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு மல்லியை எப்படியாவது இந்த கொலைப்பள்ளி, அதாவது வேணும்ட்டே தான் தன்னோட வயிற்றுல குழந்தை வளருது அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேணும்ட்டே இவ என் பேத்தியை தொலைச்சிட்டா, இதுக்கு முன்னே 4-5 டைம் இந்த மாதிரி தொலைச்சி அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர மாதிரி கூட்டிகிட்டு வந்துருவா, ஏன்னா அவன் மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் காரணத்தை சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த கதிரேசன், நிஷா, ராஜி 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதை நம்ம விஜய் கேட்டுறாரு. கேட்டுட்டு பயங்கரமாக கதிரேசனையும் மற்ற எல்லாரையும் திட்டி விட்டுறாங்க. ஆனால் இப்போ ராஜி சம்மந்தமே இல்லாமல் நிஷாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி ஹக் பண்ணி ஸ்வீட் எல்லாம் கொடுத்து மல்லி விஜயோட ரிலேஷன்ஷிப் முழுசாக டோட்டலாக முடிச்சுதா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. நமக்கு லாஸ்ட் ப்ரோமோவில் பயங்கர கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. இப்போ தான் புரியுது, இவங்க எதிர்க்க நான் மல்லியை வெறுக்கிற மாதிரி நடித்தா மட்டும்தான் இவங்க எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் இருப்பாங்க. இல்லைன்னா இருக்கிற பிரச்சனையில் வெண்பாவை காணும், இதில் மல்லி வேற அந்த குழந்தைங்களெல்லாம் காப்பாத்துறேன்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ரவுடிங்க வர துரத்திட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் இவங்க ஏதாவது பண்ணால் எப்படி தாங்கிறது, சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக, அதாவது மல்லி மேலே விஜய் வெறுக்கிற மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி விஜய் வெறுக்கிற மாதிரி இருந்தாதான் இந்த ராஜி, கதிரேசன், நிஷா இவங்க 3 பேரும் அமைதியாக இருப்பாங்க. இல்லை எப்பவும் போல மல்லிக்கு சப்போர்ட் பண்ணி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாருன்னா இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பண்ணுறாரு. ஆனால் இது எல்லாத்தையுமே இந்த ராஜி முட்டாள்தனமாக நம்பிட்டு இருக்காங்க. சரிங்க, இப்போ மாலையும் கழுத்துமா கோவில்லேருந்து வராங்க. ஏன்னா அந்த பூஜையே முழுசாக முடிச்சுட்டு விஜய் அங்கே போனதுனால மாலையோட வீட்டில் பூஜை ரூமில் கலட்டி வச்சுட்டு பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாலை வாடுறதுக்குள்ளே உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்துருவாங்கன்ட்டும் அந்த புரோகிதர் சொல்லியிருக்காரு. இதை பார்க்குற ராஜிக்கும் நிஷாவுக்கும் பயங்கர ஷாக். என்னடா நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன் மனசில் நீ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாலையும் கழுத்துமா நிற்கிற அவ கூட ஜோடியா அப்படின்னு சொல்லவே விஜய் சொல்கிறாரு, நல்லா முன்ன மாதிரி பாசத்துலலாம் நடந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இதை மேலேருந்து நாகுவும் மல்லியும் பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் பொய் தான் சொல்கிறாரு, அதை மல்லி புரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் வெண்பாவுக்கு திரும்பவும் ஒரு நர்ஸ் ஹெல்ப்க்கு கிடைச்சிருக்காங்க. அவங்க கிட்ட சொல்கிறாங்க, நான் ஆபத்தில் இருக்கேன், என்னை இவங்க கடத்தி வச்சுருக்காங்க, என்னோட அம்மாவோட நம்பர் கொடுக்குறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன ஆபத்தில் இருக்கேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி நம்பரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே அந்த மொட்டை தலையை ஒருத்த ஏய் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாருங்க. உடனே அந்த நர்ஸ் பயந்துடுறாங்க. இருந்தாலும் இப்போ நர்ஸ்க்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. எப்படியாவது நைஸாக நம்ம வெண்பா கிட்ட ஃபோன் நம்பரை வாங்கி வெளியில் எங்கேயாவது போயேன்னா கூட கண்டிப்பாக விஷயத்த சொல்லுவாங்க. உங்கள் பொண்ணு வெண்பா இங்கே ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க, கடத்தல்காரங்க கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னால், அந்த ஹாஸ்பிட்டல் நேம் சொன்னால் போதும், பறந்துக்கிட்டு அப்படியே கிளி கொத்துற மாதிரி நம்ம வெண்பாவை தூக்கிட்டு போயிடுவாங்க மல்லியும் விஜயும். ஸோ இந்த நர்ஸ் தான் இப்போ கடைசியாக இருக்காங்க. அவங்க எப்படியாவது விஷயத்த மல்லிக்கும் விஜய்க்கும் தெரியப்படுத்திட்டா நல்லாயிருக்கும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.